FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் நினைச்சிருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சி. இப்போ 2021 அமமுக ஒரு சரியான ஃபைட்டு கொடுக்கல. அவர் தினகரனே இந்த நேற்று கொடுத்த பிரஸ் டேட்டா 2021 அந்த முயற்சி எடுத்தாங்க. 2021 அமையல, இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 2020 தினகரன் வராத சூழல்ல சீமான் பெரிய அளவுக்கு ஏறி போனாங்க. தென் மாவட்டங்கள் 30 நல்ல ஓட்டு வந்திருக்கு. ஆனா 24 ஒரு NDA அணிக்குள்ள தினகரனும் பண்ணிருக்கும் போது சீமானால அந்த தாக்கத்தை இப்ப காட்ட முடியல. பட் சீமானுக்கு அதுக்குள்ள மற்ற சமூகங்கள் ஓட்டு வந்தது. இப்போ தினகரன் மீண்டும் அதிமுக போனது சீமானுக்கு ஒரு லாபம்னு பார்க்கலாமா? அது கண்டிப்பா சீமானுக்கு இது பெரிய லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னா நாடார் சொல்றான்னு சொல்றான். இல்ல, நான் அசஸ் பண்ணி எல்லா ஜாதி எதுனாலும் நான் சொல்றது கரெக்டா வரணுங்கிற லெவல தான் நான் சொல்றேன். எத்தனோட சொல்லியிருப்பேன். சீமானுக்கு குறைஞ்ச ஓட்டு போட்டதே நாடார் தான். முத சீமான் வரும்போதே 3 இலக்க ஓட்டு போட்டது கன்னியாகுமரி நாடார்கள் தான். இப்பவும் மக்களவையில குறைஞ்ச ஓட்டிங் எடுத்தது கன்னியாகுமரியில தான் எடுத்தாரு. மக்களவையில 3வது வந்துட்டாரு. அது பெரிய சாதனை. ஆனா விஜய் மறைமுகமா மைக்கு போட்டும் அங்க யாரும் ஓட்டு போடலைங்கிறது தான் உண்மை. இப்ப சீமானுக்கு ஓட்டின் தன்மை எனக்கு தெளிவாகவே தெரியும். இப்ப சீமானுக்கு முக்குளத்தோர் பெரிய அளவில் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஆதாரமா நான் எதை சொல்றோம்னா, அவர் திருப்பணம் கூட்டத்துல அஜித்குமார் மரணத்துக்காக அவரு கூட்டம் போடும்போது கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அப்போ கூட்டம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்குது. சகோதரர் டிடிவி தினகரன் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மதிப்புக்குரிய ஐயா OPS இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் சசிகலா அம்மையார் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி காலத்துல நடந்த அந்த கொலைக்கு இன்னும் ஸ்டாலின் தீர்வு காணல, நடவடிக்கை எடுக்கல, என்ன மர்மம், என்ன மேட்ச் பிக்சிங், என்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் காமராஜ் சொன்னதை பாதையில சொல்லி அந்த கொடநாடு கொலைக்கு நடவடிக்கை இல்லைன்னு சொல்லும் போது யார் வேணாலும் வீடியோ எடுத்து போட்டுப்பாரு. தம்பி ரங்கராஜ் பாண்டே அந்த வீடியோ எடுத்துப்பாரு. வந்தது முக்குளத்தூர் சமூக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கைத்தட்டல் அதுல ஆர்ப்பரிச்சாங்க. அதுக்கு பிறகு சீமான் பசும்பொன்ல 30ஆம் தேதி மட்டும் பசும்பொன்னுக்கு போறதை விட்டுக்கிட்டு 27ஆம் தேதியே அங்கேயும் போனாரு. 27ஆம் தேதியே பசும்பொன் தேவர் பிறந்தநாள் கூட்டம் போட்டாரு. பசும்பொன் தேவருக்கு பிறந்தநாள் கூட்டம் போட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பார்வர்ட் பிளாக் போட்டிருப்பாங்க. அது திருமாரம்ஜி சகோதரர் அவரு போடுவாங்க. அதுல இருப்பவங்க நம்ம நண்பர் தான் திருமாரம், இவங்க போன்றவங்க போடுவாங்களே தவிர மற்ற கட்சிகள் யாருமே போடல. மருதுபாண்டியர் பிறந்தநாள் கூட்டத்தை திருச்சியில போட்டாரு. வேலுநாச்சியார் பிறந்தநாள் கூட்டத்தை காரைக்குடியில் போட்டாரு. அதுல அவர் கேட்ட கேள்வி, மலையாளி எம்ஜிஆருக்கும் கன்னடர் ஜெயலலிதாவுக்கும் ஏன் இவ்வளவு பெரிய அங்கீகாரம், என் பாட்டன் மருதுபாண்டிக்கும் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இது இல்லைன்னு அந்த 2 வரையும் மையமா வச்சுதான் அந்த சிவகங்கை சம்பந்தப்பட்ட அந்த இதை வச்சு அவர் பேசினாரு. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்க பொசிஷன்ல இருந்து சசிகலா, OPS, டிடிவி 3 வரையும் அடிச்சதுனால நீங்க முக்குளத்தூர் உங்களுக்கு எதிராக பேர் வாங்குறதுக்காக நீங்க இப்போ பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா கேட்குறீங்க. 4 நிமிஷம் நீங்க இருக்கும்போது எங்க ஐயாவுக்கு ஏன் கொடுக்கல, கேட்டுதான் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வியையும் அந்த இடத்துக்குள்ள சீமான் வச்சாரு. சோ பசுமன் தேவர் பாரதத்தினா மூவ சீமான் வரவேற்றுக்கிட்டு நீ ஓட்டுக்காக நாடகம் போடுற இந்த ரத்ராவுக்கு ரத்தா கொடுங்கிற ஒரு அடிய சீமான் அதுல எடப்பாடிக்கு எதிராக அடிச்சாரு. இதே அடிய டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு எதிராக பசுமன் தேவர் பாரதத்தினா இதுல அடிச்சாரு. இப்ப சீமானை பொறுத்தளவுல முக்குளத்தூர் வாக்கு சரியா அளவுக்கு அவருக்கு மேலும் கூடுதலுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. காரணம் 2019 முக்குளத்தூர் ஒன்னும் அதிமுக விட்டு அபரீதமா வெளியேறல. பன்னீர்செல்வம் மகன் ஜெயித்தாரு. ரவீந்திரநாத் குமார் ஒரு முக்குளத்தூர் ஏரியாவில தான் ஒரு தேனியில ஜெயித்தாரு. ராஜன் செல்லப்பா சன்னு ராய் சத்யன் 30% ஓட்டுக்கிட்ட மதுரையில் எடுத்தாரு. அடுத்து நம்ம சகோதரர் நயனார் நாயந்திரன் ராமநாதபுரத்துல 30 விழுக்காடு மேல எடுத்திருக்காரு. எத்தனை முறை நான் அவரோட இந்த மெரிட்டை பாராட்டி பேசியிருக்கிறேன். சும்மா ஒரு மரவர தலைவரா போட்டனால நாடா ரவீந்திரன் எதிர்க்கிறாருன்னா வன்மத்துல வதந்திகளை பரப்பிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எதுனாலும் வெளிப்படையா சொல்லிடுவோம். எதிர்த்தா சசிகலாவின் நடராஜனும் எதுக்குங்கும் போது வெளிப்படையா சொல்லாமலா எடுத்தோம், சொல்லிட்டு தானே எடுத்தோம். சகோதரர் நயனார் 30 விழுக்காடு வாக்கு 2019 எடுத்தது நல்ல வாக்கு. அப்புறம் தம்பி மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலியில நல்ல வாக்கு எடுத்தாரு. முக்குளத்தூர் வாக்கு கொடுத்து 2019. 2021 போடியில பன்னீர்செல்வம் ஜெயித்தாரு. தென் நத்தம் விஸ்வநாதன் வல்லம்பர் முக்குளத்தூர்ல ஒரு பிரிவு வல்லம்பர் அவர் ஜெயித்தாரு. தென் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தாரு. தென்
செல்லூர் ராஜி, ஆர்வி உதயகுமார், அடுத்து விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர் நல்ல ஓட்டுல ஜெயித்தாரு. ஹெல்த் விஜயபாஸ்கர் என்கிட்ட கூட பேசும்போது சொன்னாரு, ஒரே அடியா அலைய போகுமோ என்ன வருதோ தெரியல சார்னாரு. பக்கா ஓட்டுல ஜெயித்துட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு விராலிமலையில் நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம உண்மையை தானே சொல்றோம். லோக்கலா செல்வாக்கானவரா இருக்கான்னு சொல்றாங்க. ஆர்வி உதயகுமார், அடுத்தால கடையநல்லூர் கிருஷ்ணராஜா ஒருத்தர் அந்த மந்திரிக்க மகன் ஜெயித்தாரு. அடுத்து அம்பாசமுத்திரம், அவரு எல்லா ஜாதிகிட்டே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஒரு ரொம்ப தன்மையான மனிதர். இப்ப கூட ஆலங்குளத்துல ஒரு கோயில்ல போகும்போது அவர் பார்த்து பேசினேன். ரொம்ப தன்மையா பேசிட்டு இருந்தாரு. நான் நேர்மையா அதிமுக இருப்பங்கிற கருத்தை சொல்லிட்டு வந்தாரு. அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு. அவர் அப்பா சம்பத்தை சேர்ந்த முக்குலத்தோர் சம்பத்தை சேர்ந்தவர். அண்ணன் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமானவர். இசைக்கு சுப்பையா அவர் ஜெயித்தாரு. அப்போ 21லயும் ஜெயித்திருக்கிறாங்க. 19லயும் மோசம் இல்ல. ஒரு சீட்டு அங்கதான் ஜெயித்திருக்குது. ஆனா 24ல தான் முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இரட்டை தலைமை அடிச்சு அபகரிக்கும் எண்ணத்தோடு ஒரு ஜாதி தலைமை, ஒற்றை தலைமை, இன்னும் கிராப்பர், லூட்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், கிராப்பர் எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் ஜாதிக்கு போடுன்னு கிராப்பரா இருந்தாரு பாருங்க. அந்த இதுல இன்னும் சொல்ல போனா அவர் ஜாதியை சேர்ந்த வேலுமணி கூட ஒரே அலையில ஓபிஎஸ், ஒரே அலையில இபிஎஸ் வச்சு பொதுத்தள கட்சியாட்டு இலவச திருமணங்களை நடத்தி அங்க கோயம்புத்தூர்ல இது பண்ணாரு. ஆனா ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு நான் வெள்ளாள கவுண்டர்களும் எடப்பாடி கட்சிக்கு எதிராக போயிட்டாங்க. இந்த கிரவுண்ட் லெவல் சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியுமா, ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? சும்மா அங்க இருந்து என்னத்தையா பேசிட்டு இருப்பாங்க. அதே போல தென் மாவட்டத்திலையும் ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகுதான் திருநெல்வேலியில டெபாசிட் இழந்தது. ஓபிஎஸ் இருக்கும்போது 35 விழுக்காடு வாக்குகள்கிட்ட வந்தது. மனோஜ் பாண்டியா நாடார் தான் நின்று எடுத்தாரு. இப்ப டெபாசிட் இழந்தது. ராமநாதபுரத்துல நயினார் நாகேந்திரன் 30 விழுக்காடுக்கு மேல எடுத்த இடத்துல டெபாசிட் இழந்து 9 விழுக்காடு போச்சு. நாம் தமிழருக்கு ஈக்குவல் தான். திருநெல்வேலி நாம் தமிழருக்கு ஈக்குவல் தான். மதுரையில 2வது இடம் வந்த அதிமுக இவர் ரெட்டியார் சீனிவாசன் பிஜேபி கொள்கையில தெளிவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், ஐடியாலஜிக்கலா ஆர்குமெண்ட்ல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ சகோதரர், அவர்கிட்ட 3வது போச்சு. தேனியில ஸ்டார் கேண்டிடேட் பெரிய குளத்துல பெரிய லெவல்ல இருந்த சகோதரர் டிடிவி கிட்ட டெபாசிட் இழந்து போச்சு. அப்போ அதிமுக முக்குலத்தோர்கிட்ட அடி வாங்கினது 2024ல. காரணம் அண்ணாமலையோட வியூகம் 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துரும் சொல்லும் போது நம்ம கட்சி அம்மா சின்னம்மான்னு இருந்த அந்த சமூகம் 2017 வெள்ளாள கவுண்டர் கையில போன பிறகு மீண்டும் நம்ம கையில வந்துருன்னு ஓட்டு போட்டாங்க. அதுதான் உண்மை நிலைமை. அப்ப அதுதான் உண்மை நிலைமைன்னு இருந்ததுன்னா நிச்சயமா சீமானுக்கு அவங்க வாக்குகள் பெரிய அளவு போகும். உறுதியா சீமானும் ப்ரோ முக்குலத்தோர் தான் பண்றாரு. முக்குலத்தோர் ஒரு பேக்கிங் கம்பெனியை எடுத்துதான் எதிர்காலத்துல நம்ம வளர முடியும், தமிழ்நாட்டுல பிடிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும்னு முக்குலத்தோருக்கு அந்த வைப்ரன்சியும் மிலிட்டன்சியும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் சீமான் போறாரு. பசும்பன் தேவரையா பற்றி தர்மபுரியில பேசுறாரு, பிறந்தநாள் கூட்டம் போடுறாருன்னு சொன்னா இந்த முறை எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்குலத்தோர்கள் சீமானுக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்க. அது உறுதியா எனக்கு தெரியுது. அந்த மக்களோட சென்டிமெண்ட் எனக்கு தெரியுது. நம்மளை பொறுத்தவரை நான் மீண்டும் சொல்றேன், சசிகலா அம்மையார் இதுல கவர்னர் வரமாட்டாரு, பதவி ஏற்க முடியாதுன்னு சொன்னேன், வெளிப்படையா தானே சொன்னேன். அதே மாதிரி அந்த சகோதரர்களோட அந்த எண்ண ஓட்டமும் உணர்வு எனக்கு தெரியுது. நான் சொல்றது சரின்னு அந்த சமூக சகோதரர்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு நான் இது ஃபார் த பீப்புள் இது போச்சுன்னா எண்ணற்ற முக்குலத்தோர் சமூக சகோதரர்கள் என்ன இருந்தாலும் நீங்க நேர்மையா நாணயமா உண்மையை சொல்றீங்க சார் என்ன பாராட்டுவாங்க. அதான் உண்மை நிலைமை. சரி, ஓகே சார். இவ்வளவு இணைஞ்சு கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி.